எவ்வளவு புகழ்ந்தாலும் இன்னும் புகழ்ந்துட்டே இருப்போம். ஆனா எவ்வளவு புகழ்ந்தாலும் எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு முஃமினும் முஹம்மது ஸல்லல்லாஹு அவங்கள அப்து தான் சொல்லுவோம். அப்துஹு வ ரசூலுஹு, அவங்க அல்லாஹ்வுடைய அப்து, அல்லாஹ்வுடைய அடிமை தான் சொல்லுமே தவிர அவங்க அல்லாஹ் அப்படின்னு அந்தஸ்து கொண்டு போகவே மாட்டோம், கொண்டு போறதும் கிடையாது. அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்கு அடுத்தது நபி என்பதாக நம்மளுடைய கொள்கை அதுதான். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டே இருக்குது. இன்னும் சொல்லுவாங்க, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம், ஹாதிம் சொன்னா பணிவிட செய்யக்கூடியது. அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை ஏஞ்சி வந்தா ஒழு சேர்ந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த பணிவிட செய்யக்கூடிய நபர், அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. முகமது இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரபியா உனக்கு திருமணம் ஆயிடுச்சப்பா, வீட்டுக்கு போப்பா அப்படின்னு அனுப்புறாங்க. சொன்ன அடுத்த செகண்டே குடுகுடுன்னு ஓடி போறாங்க. மனைவியே முதல் நாள் இரவு, ஒவ்வொரு மருமகனுக்கும் நிறைய கனவு இருக்கும், கல்யாணம் ஆனவனு கனவு நிறைய இருக்கும். அந்த கல்யாணம் ஆன புதுசு ஸல்லல்லாஹு கூட இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, ஏப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சப்பா, போய் மனைவி கூட இருப்பான்னு அனுப்புறாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி ஓடி மனைவிட்டு போறாங்க. இரவுல முதல் நாள் இரவு, முதல் இரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரவுல ஸல்லல்லாஹு அனுப்பிச்சு விட்டாங்க. காலையில தஹஜ்ஜுத் தொழுகை அதிகாலையில ஒரு 3-2 மணிக்கா கதவு திறந்து பார்த்தா குளூர்ல நடுங்கி பனியில உடம்பு ஃபுல்லா தூசி படிஞ்சு அந்த ரபியா ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, என்ன ரபியா உன்னை என்ன வீட்டுக்கு மனைவி கூட போய் அமைச்சா நீ இங்க இருக்கிறியா அப்படின்னு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அன்பான கோபத்துல கேட்கறாங்க. அப்ப அந்த ரபியா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நாயகமே நான் வீட்டுக்கு போனேன், உங்க சொல்ல கேட்டு நான் வீட்டுக்கு ஓடி போனேன். அங்க போனாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் நாயகமே. மனைவி கூட இருக்கும்போது தனி அறையில தனி கட்டில தனி ஒன்னா இருக்கும் போதும் நாயகமே எனக்கு உங்க ஞாபகம் தான் சொன்னாங்க. சொன்னா ஸல்லல்லாஹுடைய முஹிப்பத், ஸல்லல்லாஹுடைய பாசம், ஸல்லல்லாஹுடைய நேசம் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் பித்து பிடிச்சு போய் கிடக்கும். பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, லைலா மஜ்னு பைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அவ்வளவு பைத்தியம், அளவு கடந்த பைத்தியமாக மாறி போனாங்க சஹாபாக்கள். அவ்வளவு ஸல்லல்லாஹு அல்லாஹ் அதுதான் பார்த்து பார்த்து சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான், ஒவ்வொரு சஹாபியும் தேர்ந்தெடுத்தான். இன்னும் சொல்லிட்டே போலாம். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழுகுறாங்க. ஏன்பா சஃப்வானே ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாயகமே நீங்க நாளைக்கு மறுமையில நீங்க சொர்க்கத்தை உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க, நபிமார் கூட இருப்பீங்க, என்னால உங்களை பார்க்க முடியுமா, இப்ப ஞாபகம் வந்தா ஓடி வந்து பாக்குறேன், பின்னாட்கள்ல மறுமையில உங்களை பார்க்க முடியுமா கேட்கும்போது சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறாங்களோ அவங்க நாளைக்கு மறுமையில நபிமாரோட நல்லோடு இருப்பாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஆக இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க.